வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65ம் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக எல்லாமே கேட்டுனே இருக்கிறீங்க, ரெசிபி போடவே மாட்டேன்றீங்கம்மா, ரெசிபி போடுங்கன்ட்டு. போடக்கூடாதுன்றது ஒன்றும் இல்லை, டெய்லி சமைக்கிற வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் போட முடியறது இல்லைம்மா. முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எது சமைச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு போடுறோம்மா. இன்றைக்கி இது செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 65க்கு என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்து வச்சுருக்கிறேன். இதை தான் போட போகிறேன். இது 1 கிலோ சிக்கனு, ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது பட்டர் ஃப்ளை மசாலா வாங்கி டப்பாவில் தான் கொட்டி வைக்குவேன், காலி ஆகி போச்சு, கழுவ போட்டுக்கிறேன். அதனால் ஒரே ஒரு பேக்கெட் போடுறேன். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள். வீட்டில் இருந்த கரம் மசாலா காலி ஆயிடுச்சு, அதனால சன்னா மசாலா கொஞ்சம் போடுறேன். இதுவும் கரம் மசாலா மாதிரி தான் இருக்கும், வீட்லேயே அரைச்சி வைக்குவேன் நான். இன்னும் அதெல்லாம் செய்யலை, அதனால் சன்னா மசாலா கொஞ்சமாக போடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு. கஸ்தூரி மெஹந்தி, முட்டை 1 போடணும். ஆல்ரெடி அந்த பக்கம் முட்டை வெந்துன்னு இருக்குது பிரியாணிக்காக. நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சால் கண்டிப்பாக முட்டை வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பக்கம் முட்டை வெந்துன்னு இருக்குது. பிரியாணி தாளிக்கிறதுக்காக டேக்ஸ் ஆகி வச்சுருக்கேன். சரி, மசாலா கலந்து வச்சுருவோம் ஃபஸ்ட்டில் அப்படின்ட்டு. ஒரு சிலர் மஞ்சள் கருவு போட மாட்டாங்க, நான் போட்டு அப்படியே இது பண்ணிவிடுவேன், நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாம்மா, இதெல்லாம் போட்டு கலக்கி கொஞ்ச நேரம் ஊறட்டோன்னு சொல்லிட்டு அவ்வளோதாம்மா. இதுக்கெல்லாம் மசாலா போட்டுட்டேன். இதை கொஞ்சம் நல்லா பீசரில் வச்சுருவோம், வறுக்கும் போது எடுத்துக்குவோம். நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்மா. நான் எப்பயும் செய்கிற மாதிரி தம்பியை கூப்பிட்றதுக்கு மறந்துட்டு எண்ணெய் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுங்க. வாங்க என்னென்ன போட்டுக்கிறேன்னு காமிக்கிறேன். இல்லை பாரு, பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கிறேன். சாரிம்மா, அடுத்த முறை கண்டிப்பாக ஞாபகமாக கூப்பிட்டு செய்கிறேன். சுத்தமாக மறந்துட்டு நான் எப்பயும் செய்கிற மாதிரி என் பாட்டுக்கு பற்ற வச்சு செஞ்சுனே இருந்துட்டேன். அப்புறமா ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம வீடியோ எடுத்துன்னுக்கிறோமேன்ட்டு. இதோ இங்கே தக்காளி ஒரு 2 தக்காளியை வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு 750 கிராம் அரிசி, அதாவது 3/4 கிலோ அரிசி, 3/4 கிலோ கறி, 2 தக்காளி. நிறைய தக்காளிலாம் போட்டிங்கன்னா தக்காளி சாப்பாடு மாதிரி ஆகிடும். பிரியாணிக்கெல்லாம் எப்பவுமே தக்காளி லிமிட்டாக போடணும். இது 3/4 கிலோ சிக்கனுமா, 3/4 கிலோ அரிசி ஊற வச்சு வச்சுருக்கிறதுங்க. பாஸ்மதி அரிசி தான் ஊற வச்சு வச்சுருக்கேன். 3/4 கிலோ அரிசி, 3/4 கிலோ சிக்கனு. ஏன்னா நம்ம கறிக்கு சரிசமமாக அரிசி போடணும். அதுக்கு மிச்சமாக போட்டோம்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடும். இதை இஞ்சி பூண்டு போட போகிறேன். இப்போ எவ்வளோ பெரிய பக்கெட் அரைச்சி வச்சுன்னுக்கிறேன் பாருங்க. இதை 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போதும். ஏன்னா வெய்ய காலம், அளவுக்கு மீறி காரமும் வேணாம் இஞ்சி பூண்டெல்லாம். இது போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போனோடனே வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குவோம். இந்த தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளியை போட போகிறோம். அதாவது சொன்னீங்க, ஏம்மா பாப்பா கவுனெல்லாம் கறி துணிக்கு வச்சுன்னுக்கிறீங்கன்னு. சின்னதாக ஆயிடுச்சு, என்னம்மா பண்ணுறது, நிறைய கவுன் இருக்குது, அதனால தான் வச்சுன்னு இருக்கிறேன். ஏன்னா யாருன்னா சொல்லுவீங்க, அதுக்கோசம் இப்பயே சொல்லிடுறேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள்மா, தனியாத்தூள், இந்த கறி போட போகிறேன். இந்தம்மா கறி போட்டுட்டு நல்லா வதக்குறேன். இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரட்டும். எனக்கு இதுதாம்மா பிடி. உப்பு கணக்கு அவ்வளோதான், இதே கரெக்டாக போயிடும். உப்பு போட்டேன் தேவையான அளவுக்கு. இந்தம்மா தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். 1 2 3 4. இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் அரிசி எடுத்தேன், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அரிசி பழைய அரிசி. ஏன்னா பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தான் கணக்கு, 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் கணக்கு. இது பாஸ்மதி அரிசின்றதுனால இது அரிசி பழைய அரிசி, ரொம்ப நெட்டாக இருக்குது. அதனால் அரிசிக்கு தண்ணிக்கு சேர்த்து ஊற்றிருக்கிறேன்.
கொதிக்குதுமா. அவ்வளோதான், கறி முக்கால்வாசி வெந்துடுச்சு. சிக்கன் தானே அது, அரிசி போட்டோம்னா சரியாக வெந்துடும். இந்த அப்படியே கொட்டுறேன் பாரு. அவ்வளோதாம்மா, அரிசி போட்டேன். இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தண்ணியெல்லாம் இதாகிடும். அப்புறம் காமிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து வந்து பார்க்கலாமா? தட்டு மூடிட்டு போய் பார்க்கலாமா? அதுதாம்மா, கலக்கிட்டேன். டம் போட்டு விடலாம் கொண்டாரம். டம் போட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். டம் வைக்க போகிறேம்மா. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் விடலாம் சிம்மில் வச்சு. அப்படியே அந்த பக்கம் சிக்கன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றலாம். எங்கே நேற்று பிரிச்சிங்களா அந்த எண்ணெய் ஊற்றி சிக்கன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். 3/4 மணி நேரம் வச்சேன் ஃப்ரிட்ஜில். எடுத்து வறுத்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. மாமா டம்மு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. சாப்பாடு இப்போ கை தூக்க முடியல என்னால். ரெடிமா வந்துக்கு சாப்பாடு. எல்லாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சாப்பாடு அம்மா எப்படி பிரியாணி செஞ்சுருக்கிறேன்ட்டு. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கா? அவ்வளோதாம்மா, பிரியாணி டம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, முட்டை, வெங்காயம், எலுமிச்சை பழம். உங்கள் தம்பிங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும். சிக்கன் 65, மாங்காய் பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அம்மா இன்றைக்கி இதுதான் சமைச்சிருக்கிறேன். நம்ம வீட்டில் நீங்கள்லாம் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா.